ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஈரம் இல்லாத மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அன்சால்டட் பட்டர் 110 கிராம், பவுடர் சுகர், ஜீனியை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஐசிங் சுகர் கிடையாதுங்க. அது 100 கிராம் சேர்த்துக்கோங்க. இதை ஸ்பேச்சுலா வச்சு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணோம்னா அந்த சுகர்லாம் பறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதனால தான் ஸ்பேச்சுலாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சுகரும் ஒன்றா அந்த பேட்டரோட மிங்கிள் ஆகணுங்க. அதை பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்பேச்சுலாவை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணலாம். எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே கூட போட்டு பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஸ்பேச்சுலாவால் சுற்றி ஓரங்களை வழித்து விட்டுடுங்க. ஏன்னா மேலே இருக்கிற பட்டர்லாம் அப்புறம் நமக்கு க்ரீமியாக கிடைக்காது. அதனால தான் இதை மாதிரி சுற்றி வழித்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. என்ன இத்தனை தடவை பீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அலுப்பு பார்க்காம இதை மாதிரி பீட் பண்ணி எடுத்தால் தான் கேக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால தான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்குது பாருங்கள், அந்த எல்லோயிஷ் மாதிரி நல்லா ஒரு ஒயிட் கலரில் க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். ஆமாம், இதுவே சூப்பராக இருக்கும். லைட்டாக எடுத்து வேணால் நக்கி பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆனால் ரொம்ப சாப்பிடக்கூடாதுல்ல, ஏன்னா அளவு மாறுங்கிறது வேறு. அதுக்கப்புறம் பட்டர் ரொம்ப சேர்த்துக்கக்கூடாதுல்ல, அதனால். இப்போ ரூம் டெம்பரேச்சரில் உள்ள ஒரு முட்டையை சேர்த்து நல்லா 3 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஒரு 2.5லேருந்து 3 நிமிஷம் வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுங்க. நல்லா இதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்க. சுற்றி ஓரங்களை வழித்து விட்டுடுங்க. வழித்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் பீட்டரால் பீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை தாங்க எடுத்து யூஸ் பண்ணணும். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு முட்டையும் இதில் சேர்த்துடலாம். 2வது முட்டையும் உடச்சி ஊற்றி மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க இது. அந்த எக்கு, பட்டர், சுகர் பவுடர் இதெல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை நல்லா ஓரங்கள்லாம் வழித்து எடுத்துட்டு மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் இதில் வேலையே. இதுதான் கொஞ்சம் மெனக்கிட்டு செய்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இருக்காதுங்க. இதை மறுபடியும் நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் வச்சே நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஸ்பேச்சுலாவை ரிமூவ் பண்ணிவிட்டு பீட் பண்ணுங்கள். இதை மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸு 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்து ஒரு தடவை பீட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிடுங்க. இப்போ பீட்டரை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த பீட்டரில் இருக்கிறதையும் ஸ்பேச்சுலாவால் எடுத்து அதிலே போட்டுடலாம். ஏன்னா அதில் நிறையா இருக்குது பாருங்கள். ஆமாம், இது அப்படியேவா நம்ம போட்டுற முடியும். சுற்றி ஓரங்களை வழித்து விட்டுடுங்க. இதை மாதிரி ஸ்பேச்சுலாவால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு ஜல்லடை வச்சு அதில் மைதா 100 கிராம், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துருங்க. மைதா 100 கிராம், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன். இதை ஸ்பேச்சுலாவாலேயே ஏந்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் மைதா தானே, அதனால் கம்மியாக தான் இருக்கும். அதான் நான் ஒரே தடவையில் சலித்து சேர்த்துட்டேன். நிறையா குவான்டிட்டியாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், 2 வாட்டியாக ஜலிச்சுக்கோங்க, இல்லைனா 3 தடவையாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இதை மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நடுவில் சொல்லக்குள்ளே நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது விட்டு போக சான்சஸ் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 20 ml மட்டும் போதுங்க. டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா 4 டீஸ்பூன் எடுங்க, அது போதும். ஏன்னா ஒரு டீஸ்பூனோட அளவு 5 ml. அப்போ 4 தடவை அந்த டீஸ்பூனில் எடுத்திங்கன்னா 20 ml கணக்காயிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில்
டெசிகேட்டட் கோகோனட். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது தாங்க, கடையில் வாங்கலை. நான் வீடியோ ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், நான் டெசிகேட்டட் கோகோனட் வாங்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பொருள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அங்கே ரொம்ப பல்காக வச்சுருந்தாங்க. அவ்வளோவையும் வாங்கிட்டு வந்து நமக்கு கோகோனட் கேக் ஆர்டர் வந்திருந்தால் ஓகே வாங்கலாம். அப்படி இல்லை, இது கொஞ்சமாக தானே, அதனால் நான் அது வாங்கலை, வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். இப்போ ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண கேக் டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம மிக்ஸ் பண்ண பேட்டரை சேர்த்துடலாம். இந்த பேட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க, இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டு. இதில் நம்ம இப்போ ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு கம்பியோ வச்சு இதை மாதிரி சமன்படுத்தி எடுத்துக்கலாங்க. எப்போவுமே அகலமான ட்ரேவாக இருந்தால் கேக்கு சீக்கிரமாக பேக் ஆகி வந்துடுங்க. இது வந்து கொஞ்சம் ஹைட் கம்மி தான், அகலம் கம்மி தான், ஹைட்டு அதிகமாக இருக்கும். அப்போ ஏன்னா இது ஸ்கொயர் டின் இல்லைங்களா, அதனால் இது டைம் அதிகமாக தான் எடுக்கும். நீங்கள் வேணால் ப்ரெட் மோல்டு இருந்தால் அதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் தான் போடுறேன். உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இப்போ ஒரு வாட்டி டேப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் 170 டிகிரி ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நான் ஸ்கொயர் டின்னுங்கிறதால இந்த டைமிங்கை 35லேருந்து 40 நிமிஷம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ப்ரெட் மோல்டு யூஸ் பண்ணிங்கன்னா 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்பியை விட்டு பாருங்கள், அதில் ஒட்டாமல் வந்தால் கேக் பேக் ஆகிட்டுன்னு அர்த்தங்க. எல்லா கேக்குக்கும் அதே தான் ப்ரொசீஜர். நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க கேக் டின்லேருந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ சுற்றி இருக்க பட்டர் ஷீட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு பீசஸ் போட்டுக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக பேக்காகி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆமாம், செம்ம சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதை நான் பீஸ் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட கேக்கு செம்ம சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க, பக்காவாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். இந்த கோகோனட் பட்டர் கேக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு, அப்படி ஒரு சாஃப்ட்னஸில் இருக்குங்க, செம்மையாக இருக்கும். நம்ம ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். முடிஞ்சால் உங்களால் ஒரு ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ சென்ட் பண்ணுங்கள், நான் அதை நம்ம சேனலில் போடுறேன். அது மூலயமாவும் உங்களுக்கு கேக் ஆர்டர்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தவிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஹோம் பேக்கிங்கை எடுத்து செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.